ஸ்ரீ திரிபுர சுந்தரியை நமஹ. நம்ம லலிதா சஹஸ்ரநாமம் ஆடியோ போட்டு நாளாயிடுத்து. அதனுடைய நாமங்களில் நம்ம 157 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்தோம். 158வது ஸ்லோகத்தினுடைய ஆரம்பத்தை பார்த்தோம். சந்தசாரா சாஸ்திரசாரா மந்திரசாரா தலோதரி உதார கீர்த்தி ருத்தாமா வைபவா வர்ணரூபிணி, எல்லா மந்திரங்களுக்கும் சாரம் அவதான், சாஸ்திரங்களுக்கு சாரம் அவதான்னு பார்த்தோம். தாளோதரின்ற நாமம் சிறிய வயிறு வச்சுருக்கவா அம்பாள். அம்பாளுடைய வயிறு ரொம்ப சின்னதாக இருக்குன்றதுக்கு தாளோதரி அப்படின்ற நாமம் வருது. உதார கீர்த்தி, அம்பாளுடைய கீர்த்தி, அதாவது அவளுடைய புகழ் பறந்து விரிந்து இருக்குது. அதை சொல்லில் அடக்க முடியாது. அது அளவில் அடங்காத கீர்த்தியாக இருக்கிறதுனால உதார கீர்த்தி ருத்தாமான்ற நாமம் வருது அவளுக்கு. அவளுடைய கீர்த்திக்கு அளவு கிடையாது, அதுக்கு ஒரு முடிவும் கிடையாது. வைபவ, அளவிட முடியாத புகழை வச்சுருக்கா. அவளுடைய புகழுக்கு ஒரு அளவு கிடையாது. வர்ண ரூபிணி, எல்லா வர்ணங்களின் ரூபமாக இருக்கா. அதனால் அவளுக்கு அந்த நாமம். ஜன்ம மிருத்யு ஜராப்த ஜன விஸ்ராந்தி தாயினி சர்வோபனிஷத் உத்குஷ்டா சாந்தியதீதா கலாத்மிகான்ற நாமம் வருது. ஜன்மம்னா பிறப்பு, மிருத்யோனா இறப்பு, ஜரா மூப்பு, அதாவது பிணியையும் மூப்பையும் குறிக்கக்கூடிய நாமம் ஜரா. இந்த எல்லாத்தையுமே அழிக்கக்கூடியவ அவளுக்கிட்ட போயிட்டோன்னா நம்மளுக்கு ஜென்மம் இருக்காது, அதுக்கான மிருத்யும் இருக்காது, நம்மளுக்கு பிணியும் இருக்காது. எல்லாத்தையும் அழித்து நம்மளுக்கு பிறவியில்லாத முக்தி சாயுஜ்யத்தை கொடுக்கக்கூடியவ அம்பாள். அதைத்தான் ஜென்ம மிருத்யு ஜராப்த ஜன விஸ்ராந்தி தாயினின்னு நாமம் வருது. சர்வோபனிஷத் உத்குஷ்டா சாந்தியதீத கலாத்மிகா, எல்லா உபநிஷத்துகள்லையும் ரொம்ப பெரியவன்னு உறக்க சொல்லப்பட்டிருக்குன்றாங்க. ஒரு விஷயத்தை உறக்க சொல்லணும்னா அது ரொம்ப சத்தியமாக இருக்கணும், அது யாருக்கும் அஞ்சிகை இல்லாத ஒரு விஷயமா இருந்தால் தான் உறக்க சொல்ல முடியும். அப்படி எல்லா உபநிஷத்துக்களையும் உறக்க பயம் இல்லாத, யாருக்கும் அஞ்சிகை இல்லாத சொல்லப்பட்டது. பரதேவதையானவள் பெரியவள், அவளுக்கு தாண்டின ஒரு பெரிய விஷயம் இல்லைன்றது எல்லா உபநிஷத்துக்கள்லையும் பயம் இல்லாமல் உறக்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற நாமம் தான் இந்த இடத்துல வருது. அப்போது சர்வோபனிஷத் உத்குஷ்டா சாந்தியதீத கலாத்மிகா, சர்வ உபனிஷத்துலேயும் இதுதான் இருக்குது. சாந்தியதீத கலாத்மிகா, அதாவது அமைதியை விட ரொம்ப அழகான ஒரு ரூபம் அவளுடையது. அமைதியே ரொம்ப இருக்கிறதுல அழகு, சாந்தியும் அமைதியும்னு சொல்கிறோம். அந்த அமைதி நிசப்தத்தை விட ரொம்ப அழகானவள். அதனால் அவளுக்கு சாந்தியதீத கலாத்மிகான்ற நாமம் வருது. கம்பீரா ககனா கஸ்தா கர்விதா கானலோலுபா கல்பனா ரஹிதா காஷ்டா காந்தா காந்தார்த்த விக்கிரகா. கம்பீரா, அவளுடைய ஆழத்தை அளவிட முடியாது. அவள் எவ்வளோ ஆழமானவ, அவளுக்குள்ளே இருக்க விஷயங்கள் தாத்பரியங்கள்லாம் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது, அந்த எல்லையை நம்மளால் கடக்கவே முடியாது. அதனால் அவளுக்கு கம்பீரா. ககனாதஸ்தா, வானத்தில் உரையிறவ, அதனால் அவளுக்கு அந்த நாமம் ககனாகஸ்தா. கர்விதா கானலோலுபா, கர்விதா பெருமை கொண்டவள். தன்னுடைய லீலைகளாலையும் தன்னுடைய ரூபங்களாலையும் தன்னுடைய பெருமைகளாலையும் விபூதி ரூபங்களாலையும் பெருமை உடையவ. அதனால் கர்விதா கானலோலுபா, பாடல்களை விரும்பக்கூடியவள். அதாவது தன்னுடைய பக்தாள் கவியால் இசைக்கக்கூடிய பாடல்களை கேட்டு மயங்கக்கூடியவள். கானலோலுபா. கல்பனா ரஹிதா காஷ்டா காந்தா காந்தார்த்த விக்கிரகா காரியகாரண நிர்முக்தா காமகேளி தரங்கிதா. கல்பனா ரஹிதா, கற்பனையை செய்யாதவள். அதாவது அவளால் செய்ய முடியாத காரியம்னு எதுவும் இல்லாததுனால கற்பனைன்ற விஷயம் அவளுக்கு இல்லை. அதனால் கற்பனை செய்யாதவள்ன்றதுனால கல்பனா ரஹிதா. காஷ்டா காந்தா காந்தார்த்த விக்கிரகா. காஷ்டா, எல்லா மூலத்துக்கும் ஆரம்பத்துக்கும் முடிவுக்கும் இறுதி எல்லையாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவள். அதனால் அவருக்கு காஷ்டான்ற நாமம் உண்டாருது. காஷ்டா காஷ்டா காந்தா காந்தார்த்த விக்கிரகா காரியகாரண நிர்முக்தா காமகேளி தரங்கிதா. அகாந்தா, பாவங்களை நீக்குபவர். தாயார் நம்மளுடைய பாவங்களெல்லாம் பொசுக்கிறதுனால அவளுக்கு அந்த நாமம். காந்தார்த்த விக்கிரகா, அவள் கணவனுடைய ரூபத்தில் பாதி எடுத்துட்டவள். அர்த்தநாரீஸ்வரரில் சுவாமி பாதி அம்பாள் பாதி இல்லையா, அந்த காந்தார்த்த விக்கிரகா, அந்த தன்னுடைய கணவனுடைய ரூபத்தில் பாதியை வச்சுட்டவளே அப்படின்ற நாமம் இதுக்கு உண்டாருது. காரிய காரண நிர்முக்தா, ஒரு விஷயத்துக்கான செயலுக்கும் காரணத்துக்கும் தொடர்பில்லாதவள், முக்தி அடைஞ்சிட்டவள் அதிலிருந்து. அதனால் காரிய காரண நிர்முக்தா. காமகேளி தரங்கிதா, அந்த கடவுளுடைய நாடகத்தில் அலைகளாக இருக்கக்கூடியவள். அதாவது ஏற்ற இறக்கங்களை கொடுக்குறவளே அவள் தான். அந்த அலைகளுக்கு அழகே ஏற்ற இறக்கங்கள். அந்த காமகேளி தரங்கிதா, சுவாமியினுடைய விளையாட்டில் ஏற்ற இறக்கங்களாக இருக்கக்கூடியவளே அப்படின்னு வருது. இதோடு நம்ம இந்த பகுதியை முடிச்சுக்கிறோம். ஓம் ஸ்ரீ திரிபுர சுந்தரியை நமஹ.